இந்த வீடியோல நீங்க பார்க்க போற அடல்ட் வெப் சீரிஸ் 2023ல ரிலீஸ் ஆன எஸ் மேம். இன்னைக்கு பார்ட் 1 தான் பார்க்க போறோம். பார்ட் 2வும் சீக்கிரமா வந்துரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா பாக்குற காட்சி எல்லாமே கண்குள்ளா காட்சியா இருக்கும். இது வந்து ஒரு ஃபேண்டசி வெப் சீரிஸ். சோ யாரும் சீரியஸாலாம் எடுத்துக்கிட்டு பார்க்காதீங்க. ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம ஜாலியா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த சீரிஸை டைரக்டா பார்க்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஓபனிங்ல பசங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு கிளாஸ் ரூமா காட்டுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு இருக்க பயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்டு நிஷி கிட்ட, விஜு சார நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி, அவர் பயாலஜி கிளாஸ சூப்பரா நடத்துவாரு, ஆளும் பார்க்க சூப்பரா இருப்பாருல அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருக்க விக்கின்ற ஒரு பையன் பயல் மேல பேப்பர் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆனா பயல் அவனை கண்டுக்க கூட மாட்றா. அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு தருணம், விட்ரா எப்படி இருந்தாலும் அவ உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல அரட்டை அடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் காலேஜ்ல புதுசா சேர்ந்து இருக்கிற பயாலஜி ப்ரொஃபசர் லீலாவை காட்டுறாங்க. அவங்க நடந்து வர அழக பார்த்துட்டு பசங்க எல்லாரும் வாயை பொளந்து உக்காந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பிரின்சிபல் கிளாஸ்க்கு வந்து பசங்களுக்கு லீலா ப்ரொஃபசரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, இவங்க ஒரு ரெப்யூட்டேட்டட் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, சோ எல்லாரும் வாழ்த்தனம் பண்ணாம அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லீலா மேடம் இதுக்கு மேல நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. லீலாவும் பசங்க கிட்ட நான் தான் உங்களோட புது பயாலஜி டீச்சர்னு அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விக்கி இருக்கான்ல, அவன் பொம்பளை வாய்ஸ்ல பேசி அவங்கள கிண்டல் பண்ணிடுறான். லீலாவும் அதை கண்டுக்காம, ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி தான் கிளாஸ் எடுக்க போறேன். நிறைய ப்ரொஃபசர்ஸ் இந்த டாபிக்கை அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஆனா நான் உங்களுக்கு அதை பத்தி தெளிவா சொல்லி தரேன். முக்கியமா பசங்க தான் இந்த டாபிக்கை தெளிவா கத்துக்கணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தின டெஃபினேஷன் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போர்ட்ல டாபிக் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தருண் இருக்கான்ல, அவன் நைஸா பையனும் பொண்ணும் ஒண்ணு மண்ணா இருக்கிறது அப்படின்னு கத்திடுறான். கிளாஸ்ல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடுப்பான லீலா ப்ரொஃபசர் மார்க்கரை டேபிள் மேல வச்சுட்டு, யார் அப்படி பேசுனீங்கன்னு கேட்க, விக்கி தருண் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி அப்பாவியா உக்காந்துகிட்டு இருக்க நிக்கில போட்டு கொடுத்துடுறாங்க. லீலா ப்ரொஃபசர் கோவமா அவங்க கிட்ட வந்து, இப்படிதான் கிளாஸ்ல மிஸ்பிஹேவ் பண்ணுவியா, இதுதான் ஸ்கூல்ல உனக்கு சொல்லி தந்தாங்களா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி இருந்த விக்கி சும்மா இல்லாம, மேடம் இவன் எப்பவுமே இப்படிதான் மேடம், யாருக்கும் அடங்க மாட்டான், உங்களுக்கு முன்னாடி இருந்த பயாலஜி டீச்சரையும் இந்த மாதிரி பண்ணி தான் அனுப்பி வச்சிட்டான்னு சொல்ல, கடுப்பான லீலா, இங்க பாரு நிக்கில், கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீ நின்னுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கிளாஸ் நடத்த, கொஞ்ச நேரத்துல கிளாஸ் முடிஞ்சு பசங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் ஒரு லீலா ப்ரொஃபசர் நிக்கில் கிட்ட வந்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி நடந்திருப்ப, அவ்வளவு கொழுப்பா உனக்கு அப்படின்னு கேட்க, மேடம் நான் அப்படி பண்ணல மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீ பண்ண எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் நிக்கில், இன்னைக்கு நான் நடத்தின டாபிக்க பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. நிக்கில் சொல்ல தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நீ இன்னைக்கு கிளாஸ கவனிக்கல அப்படிதானே, ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு நடத்தின டாபிக்க ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு வர, இல்லனா நாளைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இன்னும் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிக்கில் வீட்டுக்கு ஓட பாக்குறான். ஓடும்போது தெரியாம லீலா ப்ரொஃபசரை இடிச்சிடுறான். அப்புறம் ரெண்டு பேருக்கும் டச்சிங் ஆயிருது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெளியே பயலும் அவளோட ஃப்ரெண்டு நிஷியும், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போரா போச்சுல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ தருண் விக்கி ரெண்டு பேரும் அவங்க கிட்ட வந்து, பயல் எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், எக்ஸாம் வேற வந்துட்டே இருக்குல்ல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டவுட்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணினா நல்லா இருக்கும்னு கேட்க, அதுக்கு பயல் வந்து, இல்லப்பா அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கே நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்றா. அப்போ தருண் வந்து, பயல் நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க உன்னோட தயவுல பாஸ் ஆயிடுவோம், எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப கூட இருந்த நிஷி என்ன சொல்றான்னா, டேய் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கேவலமானவனுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பயல் இவனுங்களுக்கு எதுவும் சொல்லி தராதடி அப்படின்னு சொல்ல, பயலும் அவனுங்க கெஞ்சரத்தை பார்த்துட்டு, சரி இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஜாலியா போயிடுறானுங்க. அப்போ நிஷி பயலை பார்த்துட்டு, என்னடி இவ்வளவு முட்டாளா இருக்க, நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. விட்ரி நம்மளால ரெண்டு பேரும் பாஸ் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு பயல் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா அங்க அவனுங்க பண்ண போற சம்பவத்தை வெயிட் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் பயல் வீட்டுக்கு போயிடுறானுங்க. அங்க நிஷியும் பயலும் சேர்ந்துகிட்டு ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விக்கி பயல் கிட்ட, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வரியான்னு கேட்க, சரி நீ படிச்சுட்டே இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பயல் கிளம்பி போயிடுறா. அப்போ நிஷி அதை பார்த்துட்டு, டேய் திருட்டு பசங்களா, ஒழுங்கா படிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடணும், எதனா சிலுமிஷ வேலை பண்ணீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி மூணு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பயல் தண்ணி எடுத்துட்டு வர, தருண் உடனே அந்த கிளாஸ் போடுங்க, தண்ணி எல்லாம் விக்கி மேல ஊத்திருது. உடனே பயல் அதை பார்த்துட்டு, விக்கி என் கூட வா, நான் உனக்கு வேற ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிக்கிட்டு போறா. அங்க போய் பயல் விக்கி மேல ஊத்தி இருந்த தண்ணி எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ விக்கி அவளை கட்டி பிடிச்சி, பயல் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும், எனக்கு ரொம்ப நாளாவே உன்னை பிடிக்கும், அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இதை விட்டா எனக்கு வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி பயலை செடியூஸ் பண்ணி ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம்ல கஜகஜா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே படிச்சுக்கிட்டு இருந்த நிஷிக்கும் தருணுக்கும் ரெஸ்ட் ரூம்ல இவங்க கத்துற
சத்தம் கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக் ஆகி கஜகஜா பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியே அன்னைக்கு 4 பேரும் ஜோடி புறாக்களா இணைஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல லீலா ப்ரொஃபசர் இன்னும் டீடைலா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க. விக்கியும் கிளாஸ கவனிக்காம பயல மெய் மறந்து பாத்துக்கிட்டே நேத்து நடந்த அந்த இன்பமான காட்சிகளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ லீலா ப்ரொஃபசர் இன்னைக்கு நடத்தின எல்லாத்தையும் நாளைக்கு ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிக்கில் நீ கிளாஸ் முடிஞ்சு வெயிட் பண்ணு, உனக்கு சில ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. நிக்கில் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ லீலா ப்ரொஃபசர் அவங்க கிட்ட வந்து நேத்து நடத்தினதை ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்தியான்னு கேட்டு சரி அதெல்லாம் விடு, இன்னைக்கு நான் நடத்தின ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னா நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ கரெக்டா சொல்லிட்டீனா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஃபீமேல் பிரைவேட் பார்ட்டை பத்தி சொல்லி அது என்னோட உடம்புல எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம், வேணும்னா என்ன டச் பண்ணி கூட நீ சொல்லலாம், கூச்சப்படாத நிக்கில் அப்படின்னு சொல்ல நிக்கில் எதுவும் பண்ணாம நின்னுகிட்டு இருக்கான். உடனே லீலா அவனோட கையை பிடிச்சி அவங்க பிரைவேட் பார்ட்ல வச்சு இதுதான் அது இதுதான் இது அப்படின்னு சொல்ல பயந்து போன நிக்கில் வீட்டுக்கு ஓடி போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் நிஷி கோவமா பயல் கிட்ட வந்து நேத்து நான் அவ்வளோ சொல்லியும் நீ அந்த விக்கி கூட தப்பு பண்ணிருக்கல, உன் மேல நான் கோவமா இருக்கேன்னு சொல்றா. அதை கேட்ட பயலோ நிஷி இப்ப எதுக்கு கோச்சிக்கிற, நான் என்ன டெய்லியுமா அவங்க கூட இப்படி பண்ண போறேன், ஏதோ ஒரு நாள் கண்ட்ரோல் இல்லாம பண்ணிட்டேன், உன் கோவத்தை போக்க என்ன பண்ணணும்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு பயல் சொல்றா. அப்படின்னா பயல் நான் இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி பயலும் நிஷியும் சேர்ந்துகிட்டு அன்னைக்கு ஈவினிங் ESPN பண்றாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல லீலா ப்ரொஃபசர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி இன்னும் தெளிவா நடத்திக்கிட்டு இருக்க அப்போ விக்கியும் தருணும் கிளாஸ கவனிக்காம ஒரு பிகினி டிராயிங்க வரைஞ்சி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சத்தம் கேட்டு லீலா டீச்சர் திரும்பி பார்த்தா நிக்கில் இருக்கான்ல அவன் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து லீலா அவனை எழுப்பி இங்க நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், அதை கவனிக்காம அப்படி என்ன நீ வேக வேகமா எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்ல மேடம் நான் நோட்ஸ் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நிக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த விக்கி பையன் இருக்கான்ல அவனுங்க வரைஞ்ச பிகினி டிராயிங்க நிக்கிலோட நோட்ல சொருவி வச்சிடுறானுங்க. அந்த நேரம் பார்த்து லீலா நிக்கிலோட நோட்ஸ் பார்க்க வந்து அதுல இருந்த பிகினி டிராயிங்க பார்த்துட்டு இவ்வளவு நேரம் இந்த கருமத்தை வரைஞ்சிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன்னு போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி இந்த டிராயிங்க அவன் பாக்கெட்ல வைக்க சொல்லி கொடுத்துட்டு நீ வந்து கிளாஸ்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஆன்சர் பண்ணி நில்லுன்னு சொல்லிட்டு லீலா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கிளாஸ் முடிஞ்சு பசங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நிக்கில் பாவமா நிக்கிறத பார்த்துட்டு அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பாவமா இருக்குன்னு சொல்லி நிக்கில் பாக்கெட்ல வச்சிருந்த டிராயிங் பேப்பரை எடுக்கிறதுக்கு லீலா அவனோட பாக்கெட்ல கைவிட உள்ள பேப்பர் இருக்கும்னு பார்த்தா ஒரு பெரிய பைப் இருக்கு. உடனே நிக்கில் கிட்ட இங்க பாரு நிக்கில் என்னோட கிளாஸ்ல ஒருத்தர் கூட ஃபெயிலே ஆகக்கூடாது, அதனால இன்னைக்கு ஈவினிங் என்னோட வீட்டுக்கு நீ வரணும், உனக்கு தெளிவா நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தருண் இருக்கான்ல அவன் பயல் வீட்டுக்கு போய் அவளை பிளாக்மெயில் பண்றான். இங்க பாரு பயல் நீயும் விக்கியும் ஒன்னா இருந்ததை நான் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ உனக்கு தான் பிரச்சனை வரும், அதனால இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும்னா நீ நான் சொல்றத செய்யணும்னு மிரட்டுறான். அதுக்கு பயலும் டேய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா, ஆனா இந்த மாதிரி வந்து என்கிட்ட எல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோ அடி வாங்கி ஓடி போயிருவேன், அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை ஓப்பனா கேளு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கஜகஜா பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் லீலா ப்ரொஃபசர் வீட்டுல தனியா இருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன மாதிரியே நிக்கிலும் வீட்டுக்கு வரான். அவன் வந்த உடனே அவனை கூப்பிட்டு வர வச்சு படிக்க சொல்லிட்டு கம்ப்யூட்டரை ஆன் பண்ண போறாங்க. அது ஆன் ஆகல. உடனே நிக்கில் அதை பார்த்துட்டு மேடம் இருங்க நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ லீலா அவனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. அதுக்குள்ளே நிக்கில் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிடுறான். அதை பார்த்த லீலா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி கேவலம் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கு அவனை பெருமையா பேசி நிக்கில் உனக்கு இல்ல இவ்ளோ டேலண்ட் இருக்கா, அப்புறம் ஏன் நீ பயாலஜில மட்டும் இவ்ளோ வீக்கா இருக்க, நீ ஒன்னும் கவலையே படாத, இன்னைக்கு உனக்கு நான் சொல்லி கொடுக்கறதுல நீ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர போறன்னு சொல்லி அவனை செடியூஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நிக்கில் எதுவும் பண்ணாம சில மாதிரி நின்னுகிட்டு இருக்க. கடுப்பான லீலா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போ, ஆனா நாளைக்கும் நீ இப்படியே இருந்தீனா நடக்கிறதே வேறன்னு சொல்லி அவனை மிரட்டி அனுப்பிட்டு கம்ப்யூட்டர்ல அந்த மாதிரி படம் பார்த்து அப்படி இப்படின்னு இருக்காங்க. பார்ட் 1 அப்படியே முடியுது. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி பார்ட் 2 வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட் மீ.